நல்வாழ்வுக்கான சிந்தனைகள் என்று சொல்லி எங்களுடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு நூல் வடிவிலே சில விஷயங்களை சொல்லி இருக்கின்றார். அந்த புத்தகத்தில இருந்து எனக்கு 3 விதமான விஷயங்களை நான் என்னுடைய வாழ்வுக்கு எடுத்திருக்கின்றேன். அது சில வேளைகளில் சவாலாக இருந்தாலும் பெரும்பாலான நேரங்களிலே ஒரு நினைவூட்டுதலாக எனக்கு பல வேளைகளில் அந்த 3 விஷயங்களும் உதவி செய்திருக்குது. உதாரணமாக, நான் யூரோப் நாட்டிலே இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை என்னுடைய பணிக்காக, என்னுடைய கல்விக்காக அங்கே இருந்தேன். அந்த காலங்கள் முடிகின்ற பொழுது எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. என்னுடைய நாட்டிற்கு திரும்பி போக வேண்டும், என்னுடைய நாட்டிலே போய் பணி செய்ய வேண்டும். ஆனால் அந்த காலம் முடிகின்ற பொழுது என்னுடைய சபை தலைவி என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ இன்னொரு நாட்டிற்கு போக வேண்டும் என்று. எனக்கு அது பெரிய சவாலாக இருந்தது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. இந்த மனநிலையிலே தான் அந்த திருத்தந்தையினுடைய முதலாவது நல்வாழ்வுக்கான விஷயத்தை நான் எடுத்துக்கொள்கின்றேன். கடவுள் எங்கே உன்னை அனுப்புகின்றாரோ அந்த இடத்திலே உனக்கான ஒரு பர்பஸை, உனக்கான ஒரு திட்டத்தையும் அங்கே வைத்திருக்கின்றார். ஆகவே நீ இருக்கின்றது கடவுளாலே அனுப்பப்பட்ட ஒரு இடம். சின்ன சின்ன சவால்கள் வந்தாலும் உரிய காலம் வரும்போது கடவுள் அதற்கான வெகுமதியை, எதற்காக அனுப்பப்பட்டாயோ அந்த திட்டத்தை உன் மூலமாக நிறைவேற்றுவார். இந்த சிந்தனையை நான் எனக்காக்குகின்ற பொழுது இந்த நாட்டிலே வாழ்வதற்கான உத்வேகத்தை நான் பெற்றுக்கொள்கின்றேன். 2வது விஷயம், திருத்தந்தை சொல்லி இருக்கின்றார், நாங்கள் எங்களுக்கான ஒரு முன்மாதிரியான வாழ்வை உருவாக்க வேண்டும். எங்களுக்கான ஒரு திட்டத்தை, ஒரு கனவை நாங்கள் எங்களுக்காக முன்குறித்து வைக்க வேண்டும். அப்படி முன்குறித்து எங்களுக்கான திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது காலப்போக்கிலே எங்களுக்குள் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சவால்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், நான் எனக்கான ஒரு மாதிரியான வாழ்வை முன்குறித்து வைக்கின்ற பொழுது இந்த சவால்கள் எல்லாம் எனக்கு ஒன்றுமில்லாதவையாக தோன்றும். ஆகவே எனக்கான ஒரு பெரிய ஐடியலை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை கூறுகின்றார். 3வது அவர் என்ன சொல்வார் என்றால், தவறு விடாவிட்டால் அது மனித இனமே இல்லை. ஒரு மனிதன் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே நிச்சயமாக தவறுகள் இருக்கும். ஆனால் நான் தவறு செய்து விட்டேன் என்ற குற்ற உணர்விலே அழுந்தி போய் நாங்கள் இருந்தோம் என்றால் நாங்கள் எழ முடியாதவர்களாக இருப்போம். அந்த இறைவனுடைய திட்டத்தோடு சேர்ந்து பயணிக்க முடியாதவர்களாக இருப்போம். ஆகவே ஒவ்வொரு முறையும் தவறு விடுகின்ற பொழுது முயற்சி செய்து எங்களுடைய காலிலே எழுந்து நிற்பதற்கு நாங்கள் உத்வேகம் கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக இறைவனுடைய தொடுகையை, அவருடைய அருகாமையை நாங்கள் உணர்ந்து செபிப்பதனூடாக நாங்கள் தவறிலிருந்து மீண்டும் எழ வேண்டும் என்று திருத்தந்தை கூறுகின்றார்.